மக்கள் நல்வாழ்வுக்கான மருத்துவர் அரங்கம் சிறந்த கருத்தரங்கத்தை நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே பல தகவல்கள், பல இன்ஃபர்மேஷன், பல கருத்துக்கள், எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ், குறிப்பாக நீதி அரசர் பரந்தாமன் அவர்கள் அதுக்கு தெளிவாக சட்ட வாட் தி லா ரிக்வயர்ஸ், என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல பிரின்ஸ் அவர்களும் பேசினாங்க. எல்லாம் தீர்மானமும் தெளிவாக தான் இருக்கிறது. எனக்கு கொடுத்த டாஸ்க் என்னவென்றால், ஏன் நீட்டை எதிர்க்க வேண்டும்? ஏற்கனவே பல காரணங்கள் வந்திருக்கு. நான் சுருக்கமாக அந்த காரணங்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட், முதல் அப்ஜெக்ஷன், முதல் காரணம், நீட் என்பது சமுதாய நியாயத்துக்கு எதிரான ஒரு ஸ்கீம். அதை பல தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். இந்த சின்ன புத்தகத்திலும் அது நன்றாக தான் இரு தேர்வுகள் என்று பெரிய புத்தகத்தில் தெளிவாக தான் இருக்கிறது. அது கல்வித்துறையை சார்ந்தது. ஏற்கனவே அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். பிளஸ் டூவை மதிக்காமல், ஒரு ஸ்கூலுக்கு வேண்டிய வேல்யூஸை மதிக்காமல், ஒரே எக்ஸாம்ல விஷயத்தை முடிக்கிற போக்கை ஒரு பிற்போக்கான போக்கு என்றுதான் கருத வேண்டும். அந்த நீட் எக்ஸாம், அந்த மாதிரி வேற எக்ஸாம்ஸ் இருக்கு. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், 4 ஆன்சர் கொடுக்குறாங்க, அதுல 1 சூஸ் பண்ணணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், அதுதான் அதுக்கு பைபிள். அதுல இருக்கக்கூடிய விடைகள் தான் சரி என்று அவங்க சொல்றாங்க. சயின்ஸ்ல ஒரு பக்கம் இருக்கட்டும், சோசியல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த என்சிஆர்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் அபத்தமான பல விஷயங்கள் அதுல இருக்கு. இந்த ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஓல்டு டெக்ஸ்ட் புக்ல பிசிக்ஸ் கேள்விக்கு ஒரு பதில் வந்தது. புதிய எடிஷன் அந்த டெக்ஸ்ட் புக்ல வேற பதில் வந்தது. அந்த 4 பாசிபிலிட்டிஸ்ல வேற வந்தது. அது அதை கம்ப்ளைண்ட் செய்தார்கள் நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. அதுல அவங்க என்ன முடிவு பண்ணாங்க? சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய அறிக்கை இருக்கு, பிரஸ் ரிலீஸ், ஜூன் 6ஆம் தேதி வந்த பிரஸ் ரிலீஸ். அதுல என்ன சொல்லியிருக்காங்க? சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸோட நான் கலந்து அவங்க என்ன சொன்னாங்க? 2ம் சரியான பதில் என்று. பைத்தியக்கார முடிவு தானே இது. ஒண்ணு தவறான ஒரு ஆன்சர், அது அந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்திருக்கலாம், ஸ்கூல்ல இருந்தா வேற சரியா இருந்திருக்கும், நல்ல டீச்சர் இருந்தா கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க பிசிக்ஸ். ஆனா அந்த புக்ல இருக்கிறதா இவங்களுக்கு வேத வாக்கு. அதனால ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவை இது ஒரு உதாரணம். சமுதாய சோசியல் ஜஸ்டிஸ் என்ன? இதுல ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஏழைப்புற மக்கள், கிராமப்புற மக்கள், பின்தங்கிய வகுப்புகளை உள்ள பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அவனால இந்த கோச்சிங் சென்டருக்கு போக முடியுமா? அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய புது ஹெல்த் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு, இதெல்லாம் டீச்சர்ஸ் இல்ல, என்டர்பிரனர்ஸ், வணிக இதுல இருக்காங்க இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம். அவங்க தான் நம்ம முன்னால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காருன்னு அவர் வேற காரணத்துக்கு சொன்னாரு. ஆனா அது உண்மைதான். இந்த கோச்சிங் சென்டர்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, சிறந்த டீச்சர்ஸும் இருக்காங்க. ஆனா அதோடைய நோக்கம் என்ன?
லாபம், to loot, to exploit the thirst for education, medical education in particular. மெடிக்கல் எஜுகேஷனை அட்மிஷன் கிடைச்சி அதை முடிச்சுட்டா வாழ்க்கையே மாறும் என்ற ஒரு கருத்து இருக்கு பரவலாக among the lower middle classes, working classes also சில இடங்கள்ல. அதை பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் செய்து இப்போ வந்து கோச்சிங் சென்டர்ஸ் ஸ்டார்டட் ஆல் ஓவர். அவனோட வேலை என்ன, நீ ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, இங்க வந்து படி 7, 8, 10 hours a day படிச்சா அந்த அப்படியே மனப்பாடம் பண்ணி அந்த எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாடல் டெஸ்டிங் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கு, நாங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான இது வாங்குறாங்க. இந்து பத்திரிகையில ஒரு சிறந்த ஒரு ஆர்டிகிள் வந்தது, பல பத்திரிகைகள் இது கவர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு டீடைல். நீட் ஷீட்டர்ஸ் என்று ஜூன் 14 அப்டேட் பண்ண இந்த ஆர்டிகிள். மைத்ரி பொரேச்சா என்றவர்கள், தமிழ்நாடு சட்டம் இல்லை, இது ஒரு தமிழ்நாடு பிரச்சனை மட்டும் இல்லை. இப்போ இதுல என்ன ஆச்சுன்னா, இதுல சில மாணவர்களிடம் அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய ஹார்ட் பிரேக் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சுப்னம் லோகன் என்றவர், அவர் எதிர்பார்த்த ஸ்கோர் வந்து அவருக்கு, அதாவது எஸ்டிமேட் பண்ணுவாங்க அவருக்கு நேரம் என்னென்ன பதில் கொடுத்தா எனக்கு 705 out of 720 வரும் என்று அவர் கணிப்பு வச்சிருந்தார். அது செய்தால் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் 20 பிரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ்ல 2000 சீட்ஸ் இருக்கு, அதுல எனக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அதுதான் அவருடைய நோக்கம். அந்த ஒன் ஆஃப் தோஸ் இன்ஸ்டிடியூட்ஸ்ல அட்மிஷன் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய ட்ரீம். அது அந்த அவர் ஸ்கோர் வந்து கரெக்டாக 705 out of 720 வந்தது. ஆனா ரேங்க், அவர் எதிர்பார்த்த ரேங்க் வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 300. ஆனா இந்த வருஷம் 1177. அதனால அவருக்கு அங்க சான்ஸே இல்லை. இது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். அது ஒரு உண்மையான ஒரு கேஸ் என்று இதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.